ஸோ நம்ம டெய்லி சுந்தரம் மாஸ்டரோடைய டீச்சிங்ஸ் வந்து கேட்குறோம். ஸோ அவர் ஷேர் பண்ண இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் நம்மளுடைய ஃபிசிக்கல் லைஃப் பற்றி, ப்ளஸ் நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு சப்ஜெக்ட் வந்து இந்த பேலன்ஸ் ஷீட். ஸோ நீங்கள் பார்ப்பீங்க ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு வீட்டில் வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, அக்கௌண்ட்ஸ். ஸோ எவ்வளோ வருது எவ்வளோ போகுது, பேலன்ஸ் இருக்கா இல்லையா, ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ் ஷீட் வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் ஷீட் இருக்குது. ஸோ அந்த பேலன்ஸ் ஷீட் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய அனுபவங்கள் வரலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இது ஏன் வருது, இல்லை இந்த சுச்சுவேஷன் ஏன் நம்மளுக்கு வருது, ஸோ அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து பேலன்ஸ் ஷீட் நம்மளுடைய லைஃப்ல. ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட்னா என்ன? ஸோ இதை வந்து நீங்க கர்மா அப்படின்ற கூட சொல்லலாம். ஸோ கர்மா வந்து என்னது? அது ஒரு பேலன்சிங் ஆக்ட். ஸோ அதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்றது? ஸோ உங்களுடைய எனர்ஜியில என்ன நீங்க வச்சிருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க மணி இருக்கு, ஸோ அது உங்களுது. அதே மாதிரி உங்களுடைய எனர்ஜியில அது என்ன இருக்கோ அதை நீங்க வச்சிருக்கீங்க. அதே மாதிரி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க பணம் வந்து அனுப்புறீங்க மற்றவங்களுக்கு, ஸோ அந்த எனர்ஜியை நீங்க கொடுத்துடுறீங்க. ஸோ அதே மாதிரி உங்களுடைய எனர்ஜி ஸ்பேஸ்ல வந்து உங்களுடைய எனர்ஜி நீங்க ஃப்ரீ பண்ணிடுறீங்க, நீங்க அது வச்சுக்கல. ஸோ எல்லாமே வந்து எனர்ஜி தான், எவ்ரி திங் இஸ் எனர்ஜி. ஸோ கொஞ்சம் இது டீப் லெவல் சப்ஜெக்ட், பட் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக கவனிச்சிங்க அப்படின்னா. ஸோ நீங்கள் ஏதாவது செயல் பண்ணுறீங்க, ஏதாச்சும் ஆக்ட் வந்து பண்ணுறீங்க, ஸோ உங்களுக்கு அதுலேருந்து ஒரு நல்ல ரிசல்ட் வரலாம், இல்லை கெட்ட ரிசல்ட் கூட வரலாம். பட் அதுக்கு பின்னாடி ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த சின்ன வயசுலேருந்து நம்ம பிறக்கிறோம் அப்படின்னா அந்த கிரியேஷன்ல வந்து நம்ம வந்து ஒரு பியூர் ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்ல வந்து இருப்போம். நம்மளுடைய எனர்ஜி வந்து நல்லா பியூரா இருக்கும். ஸோ நம்மளுடைய ப்ரெசன்ஸே வந்து ஒரு ஜாய்ஃபுல்லா இருக்கும், ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அதுதான் நம்மளுடைய நேச்சுரலான ஒரு ஸ்டேட் நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது. ஏன்னா கிரியேஷனே அதுதான், கிரியேஷனே ஒரு ஆனந்தம், ஒரு ஜாய் ஸ்டேட் தான். ஸோ நம்ம அந்த கிரியேஷன்ல வரும்போது நம்மளும் பை டிஃபால்ட் அந்த ஜாய்ஃபுல் ஸ்டேட், ஆனந்தம், சந்தோஷத்துல தான் இருப்போம் சின்ன வயசுல இருந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் போது நம்மளுடைய ட்ரூ செல்ஃப் வந்து ஃபுல்லா அதுல இன்வால்வ், அந்த ஒரு ஜாய்ஃபுல் ஸ்டேட்ல டீப்பா நம்ம இருப்போம். ஸோ அந்த ஒரு ஜாய், ஒரு சந்தோஷத்தோடைய மயக்கத்திலே நம்ம வந்து இருப்போம் நம்ம சின்ன வயசுல இருந்து. ஏன்னா அதுதான் நம்மளுடைய டிஃபால்ட் ஸ்டேட். நம்ம அந்த சமயத்துல நம்மளுக்கு எந்த ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்காது, எந்த ஒரு நம்மளே பிரச்சனைகளை தேடி போக மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. டிஃபால்ட்டா நம்மளுடைய ட்ரூ செல்ஃபே வந்து ஆனந்தம் அண்ட் சந்தோஷம், ஜாய்ஃபுல் ஸ்டேட், அந்த ஸ்டேட்ல வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏஜ் ஆக நம்ம வந்து ஒரு டிவாலிட்டியில வந்து வாழ்றோம். அதாவது நல்லது, கெட்டது, அதுக்கப்புறம் தப்பு, சரி, அந்த மாதிரி நிறைய லவ் அண்ட் ஹேட்டு, ஸோ ஆப்போசிட் எனர்ஜிஸ். ஸோ அது வந்து டிவாலிட்டி. ஸோ அந்த டிவாலிட்டியில வந்து நம்மளுடைய ஈகோன்னு ஒன்று இருக்கு. ஸோ ஈகோன்னா நம்மளை பத்தி என்ன நினைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பெரிய ஆளு, நான் ஒரு பெரிய ஒரு பொலிட்டீஷியன், பெரிய பொலிட்டீஷியன் நான். ஸோ அது மாதிரி ஒரு ஈகோ பிளஸ் ப்ரைடு. ஸோ அந்த ஒரு பவருக்கு, அந்த ஒரு பொசிஷனுக்கு ஒரு ப்ரைடு இருக்கு, நான் எவ்வளவு பெரிய சேர்மன். ஸோ அந்த ஒரு ப்ரைடு இருக்குது. ஸோ இந்த ஈகோ அண்ட் ப்ரைடு வந்து நம்மளை அப்படியே கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய வர்த்து, நீங்க யாரு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணும் போது, இல்லை நம்மளை கால்குலேட் பண்ணும் போது என்ன நம்ம பார்க்குறோம், நம்ம ஈகோ என்ன, நம்மளுடைய ஒர்க்கு, நம்ம எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஒர்க் பண்றோம், இல்லை நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நம்மளுடைய காசு எவ்வளோ இருக்குது, நம்மளுடைய சக்சஸ் என்ன. ஸோ இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பொறுத்து தான் நம்ம இவ்வளோதான் இல்லை அவ்வளோதான் அந்த ஒர்த்தை வந்து நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையும் ஆயிடுது.
ஓகே இதுதான் என்னுடைய உலகம், என்னுடைய ஸ்டேட்டஸ். அது இல்லைன்னா கூட பரவாயில்ல, நிறைய இருக்குன்னா கூட பரவாயில்ல. பட் நம்ம அவ்வளவுதான்றது நம்ம நினைச்சிருக்கோம். இல்ல அவ்வளோ இருக்கு அப்படின்றது நம்ம நினைச்சிருக்கோம். ஸோ அதுதான் நம்மளுடைய எனர்ஜி அந்த லெவலுக்கு தான் இருக்குது. ஸோ நம்ம ஒரு பியூர் அண்ட் பாசிட்டிவ் ஸ்டேட், ஜாய்ஃபுல் ஸ்டேட்ல இருந்தவங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்ல வந்துடுறோம் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். டியூவாலிட்டியில இருக்கிறதுனால, நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால. ஸோ சில டைம்ல நம்ம கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருந்துருவோம். இன்கேஸ் நம்மளுக்கு அந்த விஷயங்கள் வரல, எதுவுமே காசு வரல, சக்சஸ் வரல, ஸ்டேட்டஸ் வரல, அப்பயும் நம்ம ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கோம். இல்ல இதெல்லாம் எல்லாமே வந்துச்சு, காசு வந்துச்சு, ஸ்டேட்டஸ், சக்சஸ், நல்ல ஒரு வேலை, ஈகோ எல்லாமே வந்துச்சு. பட் அப்பயும் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கும். ஸோ ஏன்னா அந்த நம்ம டிஃபால்ட் அந்த ஜாய்ஃபுல் ஸ்டேட், அந்த ஒரு பியூர் பாசிட்டிவ் ஸ்டேட்ல நம்ம இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயங்கள்ல ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டோம். ஃபால்ஸ் ஐடென்டிட்டிஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இன்கேஸ் நம்ம எதுவுமே சக்சஸ் அச்சீவ் பண்ணல அப்படின்னா, ஓகே நம்ம அவ்வளோதான் அப்படின்ற ஒரு ஃபால்ஸ் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிட்டோம். இன்கேஸ் சக்சஸ் நிறைய அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுவும் ஒரு ஃபால்ஸ் ஐடென்டிட்டி தான். ஸோ அந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம இவ்வளோதான் இல்லை அவ்வளோதான் அப்படின்ற ஒரு ஃபால்ஸ் ஐடென்டிட்டி. ஸோ இந்த மாதிரி நம்ம நம்ம யோசிக்கிறதுனால, இல்லை நம்ம அந்த ஒரு எனர்ஜில இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு குரங்கு எப்படி இருக்குமோ, குரங்கு நம்ம பின்னாடி இருக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த குரங்குக்கு பொறுத்து தான் நம்மளும் ஆக்ட் பண்ணுவோம். நம்மளுடைய ஹேபிட்ஸ், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய பிலீஃப்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்க இப்போ நல்லது பண்றீங்க, அப்பயும் நீங்க அந்த நல்லது ஃபர்தரா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு நல்லது பண்றீங்க. ஒரு ஒரு உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்க. நிறைய காசு அவங்களுக்கு குடுக்குறீங்க. நீங்க நல்லது தான் பண்றீங்க. பட் அந்த ஃப்ரெண்ட் உங்களுக்கு டைம்ல காசு குடுக்கல அப்படின்னா, நீங்க மறுபடியும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு மறுபடியும் காசு வாங்குறதுக்கு நீங்க நிறைய அதுக்கு சஃபர் பண்ணணும். நிறைய உங்களுக்கு பிரஷர் போடணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஸோ நல்லதுக்கு பண்ணி அதை அனுபவம் பண்றதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகுது. பட் அந்த அனுபவம் ப்ராசஸ்ல கொஞ்சம் துக்கமும் வருது. நீங்க நல்ல காரியம் தான் பண்ணியிருக்கீங்க. பட் அது 2மே இருக்குது. நல்லதும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வருது. சில டைம் காசு லேட்டா வருதுன்னா, உங்களுக்கு ஒரு துக்கமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வருது. ஸோ ஒரு குரங்கு அந்த பின்னாடி நம்மளுக்கு எப்பவுமே இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கே மறுபடியும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அவங்க எப்போ காசு குடுப்பாங்கன்னு தெரியாது. பட் இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட குடுத்துட்டோம். ஸோ என்னோட காசு நான் குடுக்குறேன், வித் ப்ராஃபிட் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டோம். ஸோ அன்டில் அன்லெஸ் அந்த பணம் வர வரையும் நம்மளுக்கு அந்த ஹாப்பினஸ் பிளஸ் சேட்னஸ் 2மே நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இன்கேஸ் நம்மளுக்கு அந்த பணம் மறுபடியும் வரல, இல்ல ஒரு 5 வருஷத்துல வரல, 10 வருஷத்துல வரல, இல்ல நீங்க சாகுற வரையும் அந்த பணமே வரல அப்படின்னா, மறுபடியும் நீங்க அந்த பணம் ரிசீவ் பண்றதுக்கு நீங்க அடுத்த ஜென்மம் எடுக்கணும். பிகாஸ் அந்த எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிட்டோம், இன்டென்ஷன். ஓகே ஒரு ப்ராஃபிட்டோட நம்மளுக்கு பணம் வரும் அப்படின்றது. ஸோ இதுதான் கர்மா. இன்கேஸ் நீங்க பணம் கொடுக்கல ரிட்டர்ன். ஸோ இந்த பணம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியா அது புரியும். ஸோ இப்போ நீங்க பணம் வாங்கிட்டீங்க யார்கிட்டயாவது இருந்து. ஸோ ஆப்வியஸா நீங்க அந்த பணம் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இன்கேஸ் நீங்க டைமுக்கு ரிட்டர்ன் பண்ணல, இல்ல உங்களுக்கு சிச்சுவேஷனே ரொம்ப பேடா இருக்குது, உங்களுக்கு பணமே இல்ல குடுக்குறதுக்கு. ஸோ நீங்க வெயிட் பண்ணணும். நீங்க எப்போ பணம் சம்பாரிச்சுட்டு 1 இயரோ, 2 இயரோ, 5 வருஷமோ நீங்க குடுத்தே தான் ஆகணும். அது வேற ஆப்ஷன்ஸே கிடையாது. நீங்க சாகுற வரையும் அந்த பணம் குடுக்கல. ஸோ அங்க என்ன ஆகுது? ஒரு கடன் ஆயிருது. ஸோ அந்த கடன் மறுபடியும் நீங்க குடுக்குறதுக்காக மறுபடியும் ஒரு பிறவி எடுக்கணும். ஸோ அடுத்த ஜென்மத்துல அவரு வேற ஒரு ஜென்மல இருப்பாரு, வேற ஒரு பிளேஸ்ல இருப்பாரு. நீங்க வேற ஒரு பிளேஸ்ல இருப்பீங்க. பட் ஆட்டோமேட்டிக்கா அந்த யுனிவர்சல் லாஸ் அதுக்கு அந்த கேம் விளையாடிட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த பணம் யார்கிட்ட சேரணுமோ அது சேரும். அன்டில் அவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற வரையும், பிளஸ் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற வரையும். ஸோ இதுதான் அந்த சைக்கிள் ஆஃப் கர்மா. ஸோ இது கர்மான்றது அந்த ஒரு பேலன்சிங் கூட இருக்கலாம். அந்த பேலன்சிங் நல்ல விஷயங்களும் இருக்கலாம், கெட்ட விஷயங்களும் இருக்கலாம். ஸோ பணம் நீங்க குடுத்துட்டீங்க, நல்ல விஷயம் தான். பட் அது அனுபவம் பண்ணிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி பேட் கர்மா. பணம் நீங்க வாங்கி குடுக்கல ரிட்டர்ன்.
ஸோ நீங்க கொடுத்துதான் ஆகணும். உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ, பட் இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல அடுத்த வருஷம் இல்ல அடுத்த ஜென்மத்துல நீங்க கொடுத்தே தான் ஆகணும். ஸோ 2மே வந்து நீங்க பேலன்ஸ் பண்ணணும். நல்லது பிளஸ் கெட்டது. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஜெயில்ல மாரி இருக்கீங்க. அந்த ஜெயில் பியூட்டிஃபுல்லா கூட இருக்கலாம், இல்ல கெட்டதா இருக்கலாம். நீங்க நல்ல கர்மா பண்ணியிருந்தீங்க கூட, அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜெயில்ல நீங்க ஒவ்வொரு ஜென்மா எடுத்து, அத நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இன்கேஸ் நீங்க அந்த சரியா உங்களுடைய கடன் குடுக்கல அப்படின்னா, அதுவும் ஒரு ஜெயில் தான். ஸோ அந்த ஜெயில் பியூட்டிஃபுல்லா இருக்காது. பட் கொஞ்சம் சஃபரிங்கா இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த கர்மா விஷயங்கள். ஸோ நம்ம எப்போ அட்டாச்மென்ட்டோட இருக்கோமோ, நல்லது பண்ணாலும் அட்டாச்மென்ட். எனக்கு அந்த பெனிஃபிட்ஸ் வேணும். இல்ல கெட்டது நம்ம பண்ணாலும் அட்டாச்மென்ட். ஸோ அந்த அட்டாச்மென்ட் இருக்கும்போது நம்மளுக்கு பின்னாடி ஒரு மங்கி இருக்கு. அது டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்குது. ஸோ அது வந்து நம்மள விடவே விடாது. ஸோ அந்த கர்மா வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்றோம். ஸோ தட் நம்ம நெறைய நல்லது பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் கடன் நெறைய இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அத பேலன்ஸ் பண்றோம். நெறைய நம்ம சம்பாரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கடன குடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த பேலன்சிங். ஸோ உங்களுடைய எனர்ஜில என்ன இருக்குதோ, பிளஸ் உங்களுடைய எனர்ஜி நீங்க என்ன ஃப்ரீ பண்றீங்களோ, அப்போ வந்து நீங்க பேலன்ஸ் பண்றீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ஃப்ரீ பண்றீங்களோ, நீங்க அவ்வளோக்கு எவ்வளோ பேலன்ஸ் பண்றது ஸ்டார்ட் பண்றீங்க. கன்டின்யூ பண்றீங்க. ஸோ அப்போ வந்து உங்கள வந்து அது கண்ட்ரோல் பண்ணாது. ஸோ கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா, நீங்க வந்து ஃப்ரீ ஆயிட்டீங்க. ஸோ இன்கேஸ் நீங்க வந்து அ நல்லா இப்போ பேலன்ஸ் ஆயிட்டீங்க. பேலன்ஸ் ஆயிட்டு இன்னும் நல்ல பாசிட்டிவ் ஸ்டேட்ல இருக்கீங்க. நீங்க நெறைய ஒரு பெரிய உங்களுடைய நெறைய ஒரு பிசினஸ் எம்பயரே இருக்குது. நீங்க பெரிய ஒரு கோடீஸ்வரர். ஸோ அப்படி இருக்கும்போது, பிசிக்கல் வேர்ல்ட்ல நீங்க டெஃபினெட்லி அந்த விஷயங்கள்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க. அதே சமயத்துல அத கண்ட்ரோல் பண்ணுவீங்க. ஏன்னா, பிகாஸ் நீங்க கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க. அந்த ப்ராப்பர்ட்டீஸ் உங்களுது தான் இருக்கும். ஸோ அத டெஃபினட்டா நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாரி கண்ட்ரோல் பண்ணும்போது, அந்த ஒரு எனர்ஜில அந்த அந்த எனர்ஜில இருக்கும்போது, அதாவது நம்மளுடைய ப்ராப்பர்ட்டீஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி இருக்கும்போது கூட அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் கர்மா தான். ஸோ அந்த மாரி கர்மா இருக்கும்போது, நீங்க டெஃபினெட்லி அத என்ஜாய் பண்ணுவீங்க. டெஃபினெட்லி உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கும். டைம் அண்ட் மனி ஃப்ரீடம் இருக்கும். நெறைய என்ஜாய்மென்ட் அதிலயும் கண்டிப்பா இருக்கும். பட் அந்த என்ஜாய்மென்ட் பிசிக்கல் லெவல்ல இருக்கும். நீங்க பிசிக்கல் லெவல்ல மட்டும் தான் என்ஜாய் பண்ணீங்க. பட் ஒன்ஸ் நீங்க ஆன்மா லெவல்ல என்ன ஒரு அந்த கஜானா இருக்கோ, இல்ல அந்த எம்பயர் இருக்குதோ, அது வந்து நீங்க தேடி போமாட்டீங்க. ஏன்னா, நீங்க அந்த சந்தோஷமே போதும் அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்க. பட் அத மீறி நெறைய சந்தோஷங்கள் இருக்குது. இந்த நம்மளுடைய ஆன்மாவுடைய ட்ரெஷர்ஸ், ஆன்மாவுடைய கஜானா நெறைய வந்து இருக்குது. ஸோ அது வந்து நம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஸோ அந்த கண்ட்ரோல் நம்ம எப்போ விடுறோமோ, நம்ப நம்மளுடைய அசெட்ஸ் என்னென்ன இருக்குதோ, அந்த கண்ட்ரோல் நம்ம விடும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம சோல் எக்ஸ்பீரியன்ஸ், ஆன்மா எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இது வந்து அடுத்த லெவலு. ஸோ நம்ம யுனிவர்சல் லா படி எல்லாருக்கும் வந்து தெரியும். நம்மளுது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா கொஞ்சம் சமயத்துக்கு இருக்கும். ஒரு ஒரு 1 நாள் இருக்கும், இல்ல 1 வருஷம் இருக்கும், இல்ல 100 வருஷம் கூட இருக்கலாம். பட் அதுக்கப்புறம் கண்டிப்பா அது வேற யாருக்கோ போய் சேரும். அது யாருன்னு தெரியாது. பட் வேற யாருக்காவது கண்டிப்பா அது சேரும். ஸோ அப்படி நம்மளுக்கு வேற யாருக்காவது சேரும்போது, நம்ம ஏன் அந்த அட்டாச்மென்ட்ல இருக்கணும்? அது நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும். ஸோ அந்த அட்டாச்மென்ட்ல இருக்கிறது வந்து, அது வந்து ஒரு ஒரு தப்பான விஷயங்கள் அப்படின்றது சொல்றாரு. கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணணும். உங்ககிட்ட என்ன அசெட்ஸ் இருக்குதோ, காரு, வீடு, மனி, சக்சஸ் அது இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அத நீங்க என்ஜாய் பண்ணணும். பட் அந்த அ அ ப்ராடக்ட்ஸ் வந்து உங்கள வந்து அது கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. விச் மீன்ஸ் அது இருக்கோ, இல்லையோ நீங்க ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்ல வந்து இருக்கீங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு நெறைய என்னெல்லாம் யூனிவர்ஸ் கிட்ட அந்த பவரோ, பீஸோ, இல்ல ஹாப்பினஸ் இருக்கோ, அது எல்லாமே உங்களுக்கு குடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க கம்ப்ளீட் ஒரு பீஸ் லெவல்ல இருக்கீங்க. இருக்கோ இல்லையோ நீங்க கம்ப்ளீட் என்ஜாய்மென்ட்ல இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க அந்த கர்மா லூப்ல வந்து இருக்க மாட்டீங்க.
ஸோ இங்க பீஸ்ஃபுல்லாவும் இருக்கீங்க. அதே சமயத்துல என்ஜாய்மெண்ட்டும் பண்றீங்க. கார் இருந்தாலும் என்ஜாய்மென்ட் பண்றீங்க. கார் இல்லனாலும் என்ஜாய்மென்ட் பண்றீங்க. ஸோ அந்த அட்டாச்மென்ட்டே அங்க இல்ல. ஸோ அட்டாச்மென்ட் இல்ல, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்ல அப்டின்னா, அந்த கர்மா உடைய சைக்கிள்ல இருந்து நீங்க வெளில வரீங்க. ஸோ இங்க வந்து அந்த கால்குலேஷன் எப்படி நடக்குது? அந்த பேலன்ஸ் ஷீட் இது. உங்களுடைய லைஃப் உடைய பேலன்ஸ் ஷீட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன ஃப்ரீ பண்ணிட்டீங்களோ, உங்களுடைய எனர்ஜில இருந்து நீங்க ஃப்ரீ பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மணி பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கு. அத நீங்க ஃப்ரீ பண்ணிட்டீங்க. அப்படின்னா எனர்ஜி அ டெஃபினிஷன்ல வந்து அது உங்களுடைய அசெட். அதுதான் உங்களுடைய ப்ராப்பர்ட்டீஸ். இன்கேஸ் நீங்க அந்த எனர்ஜில வச்சிருக்கீங்க. அ உங்களுடைய ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய மணி பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கு. ஸோ அது வந்து உங்களுடைய லயபிலிட்டீஸ். அது உங்களுடைய கடன் மாரி. ஸோ இன்கேஸ் உங்களுடைய லைஃப்ல வந்து நீங்க என்ன நெறைய வச்சிருக்கீங்களோ, இல்ல கம்மியா ஃப்ரீ பண்ணியிருக்கீங்க, நெறைய வச்சிருக்கீங்க அப்டின்னா, நீங்க வந்து ஒரு கடன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு. ஸோ இந்த கடன செட்டில்மென்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த செட்டில்மென்ட் பண்றதுக்கு இந்த லைஃப் கூட நீங்க எடுத்துக்கலாம். இல்ல வரப்போற பிறவிகள் கூட எடுத்துக்கலாம். ஸோ இங்க வந்து உங்களுடைய லைஃப் வந்து நீங்க ஃபர்தரா நீங்க பிளான் பண்றீங்க. நீங்க உங்களுடைய இன்டென்ஷன் வைக்கிறீங்க. ஓகே, என்கிட்ட இருக்கிற அ லயபிலிட்டீஸ் அது எல்லாமே கடன் எல்லாமே ஃப்ரீ பண்ணணும். ஸோ அந்த மாரி நீங்க டிசைட் பண்ணுறீங்க அப்டின்னா, நீங்க ஒரு லைஃப் சிச்சுவேஷன் சூஸ் பண்றீங்க. ஸோ அந்த லைஃப் சிச்சுவேஷன்ல என்ன ஆகும்னா, நீங்க நெறைய குடுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ நீங்க குடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்க என்னலாம் ரிசீவ் பண்றீங்களோ, அது குடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஏன்னா உங்களுக்கு அந்த விஷயங்கள் நீங்க லேர்ன் பண்றீங்க. ஸோ எப்போ நான் குடுக்குறேனோ, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம, ஸோ அந்த சமயத்துல நான் ஃப்ரீ ஆயிடுறேன். ஸோ எப்போ நம்மளுடைய லைஃப்ல வந்து நம்ம என்ன குடுக்குறோமோ, அதே சமயத்துல சேம் அமௌண்ட் ரிசீவ் பண்றோமோ, அப்போ ஒரு பேலன்ஸ் ஒரு ஸ்டேட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 1,00,000 நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு குடுத்துருக்கீங்க. அதே சமயத்துல நீங்க ஏர்ன் பண்றீங்க 1,00,000. ஸோ ஒரு பேலன்ஸ் ஆயிருது. நம்ப பார்க்ல ஒரு ஊஞ்சல் இருக்கும். சீசா இருக்கும். ஸோ அந்த மாரி சீசா கேம் மாரி நீங்க அந்த பேலன்ஸ் பண்ணிடுறீங்க ஈஸியா. பட் இங்க வந்து அந்த சந்தோஷங்கள் வந்து முடியாது. அந்த என்ஜாய்மென்ட் வந்து முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அந்த பேலன்ஸ் ஆனா போதும். நம்மளுடைய வேலை முடிஞ்சுச்சு அப்படின்றத நினைக்கிறோம். கண்டிப்பா அந்த பேலன்ஸ்ல கூட உங்களுக்கு ஒரு நெறைய சந்தோஷங்கள் கிடைக்கும். பட் இந்த பேலன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுடைய மினிமம் கெப்பாசிட்டி. நம்மளுடைய ஹியூமன் அ நம்ம மனுஷங்க வந்து ஜஸ்ட் பேலன்ஸ்க்காக மட்டும் வரல. பேலன்ஸ் எல்லாரும் தான் பண்றாங்க. பிளான்ட்ஸ் பண்றாங்க, ட்ரீஸ், செடிகள், அனிமல்ஸ் எல்லாரும் பேலன்ஸ் பண்றாங்க அவங்களுடைய லைஃப்ப. ஸோ இந்த ஹியூமன் ரேஸ் வந்து இந்த பேலன்ஸ்க்காக வரல. இத மீறி நீங்க போணும். இத தாண்டி நீங்க போணும். அந்த லெவலுக்கு உங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. இந்த பேலன்சிங் ஆக்ட் தாண்டி நீங்க போறதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்களே. ஸோ அந்த பேலன்சிங் ஆக்ட் தாண்டி நீங்க போறதுக்காக தான் நீங்க வந்து ஒரு மாஸ்டரா கன்வெர்ட் ஆகுறீங்க. ஸோ மாஸ்டர் நீங்க ஆகும்போது என்ன ஆகும்? வாட்டெவர் நீங்க வச்சிருக்கீங்களோ, அத அத தாண்டி நீங்க கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க உங்களுக்கு பயங்கரமான ஒரு கரேஜியஸ் சோல் இருக்கு. உங்களுக்கு பயங்கரமான ஒரு தைரியம் இருக்குது. ஸோ நீங்க ஒரு ரிசீவ் பண்றீங்க. பட் ரிசீவ் பண்றதுக்கு மீறி நீங்க குடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு கடனே வந்து இருக்காது. அதே சமயத்துல பேலன்ஸும் இருக்காது. நீங்க நெறைய குடுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அந்த மாரி குடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. ஜஸ்ட் இந்த நார்மல் ரிசீவிங் வந்து இது கிடையாது. இது வந்து அந்த பிளெஸிங்ஸ் நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க ஃப்ரம் தி ஹையர் வேர்ல்ட். ஸோ ஹையர் வேர்ல்ட்னா நீங்க கடவுள் சொல்லலாம், இல்ல பெரிய பெரிய குரு சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். யூனிவர்ஸ் சொல்லலாம். ஸோ அந்த யூனிவர்ஸ், அந்த கடவுள், அந்த மாஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு அந்த பிளெஸிங்ஸ் வந்து குடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நீங்க எப்போ ஒரு மாஸ்டரா இருக்கீங்களோ, அதுதான் உங்களுடைய ஹையஸ்ட் பொட்டன்ஷியல். உங் அது வந்து எல்லார்கிட்டயும் அந்த பொட்டன்ஷியல் வந்து இருக்குது. ஸோ எந்தெந்த ஆன்மா, எந்த பெர்சன் வந்து அந்த மாஸ்டரா வாழ்றாங்களோ, அவங்க சிச்சுவேஷன் கஷ்டமா இருந்திருக்கலாம். அவங்களுக்கும் டிஃபிகல்டீஸ் வரும். அவங்களுக்கு நெறைய டிஃபிகல்டீஸ் வரும் ஆக்சுவலி. ஏன்னா அவங்களுடைய
பிளானே வந்து ரொம்ப ஹை லெவல் பிளானா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் கண்டிப்பா கர்மா இருக்கும். கர்மா இல்லாம யாரும் கிடையாது. ஸோ கர்மா இருக்கிறதுனாலே தான் நம்ம இங்க வரோமே. இல்லைன்னா நம்ம பலூன் மாரி பலூன் நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஆஃப் ஏர் இருக்கும். ஸோ அது ஸ்டே ஆவாது எர்த் பிளானெட்ல. அது பாட்டு பறந்துரும். பட் கர்மா இருந்தா தான் கொஞ்சம் வெயிட்டேஜ் இருந்தா தான் நம்ம எர்த் பிளானெட்ல இருக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது, உங்களுக்கு எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும், நீங்க ஈஸியா அத மேனேஜ் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் வந்து பெரிய பெரிய மாஸ்டர்ஸ்லாம் வந்து அவங்க மறுபடியும் ஜன்மம் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. ஸோ தட் அவங்களுக்கு என்ன அந்த லவ் கிடைச்சிருக்கோ, அவங்களுக்கு எந்த நாலேட்ஜ் கிடைச்சிருக்கோ, அது எல்லாமே மக்களுக்கு ஷேர் பண்ணணும். அந்த ஒரு பர்ப்பஸ்க்காகவே வந்து அந்த மாரி சோல் வந்து மறுபடியும் அர்த் பிளானெட்டுக்கு வந்து வராங்க. கம்ப்ளீட்லி ஆன் அ சேவா பர்ப்பஸ். ஸோ அந்த பர்ப்பஸ் இருக்கும்போது, எந்த நீங்க கர்மா பண்ணா கூட, அந்த கர்மாவே வராது. ஏன்னா, அந்த அட்டாச்மென்ட் இல்ல, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. ஜஸ்ட் ஃபார் த லவ் நீங்க ஷேர் பண்ணிட்டே இருக்கீங்க. அந்த லேர்னிங்ஸ் வந்து குடுத்துக்கிட்டே இருக்கீங்க. உங்கனால என்ன முடியுதோ, அத நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ அதுதான் ஒரு வே ஆஃப் லைஃப். லிவிங் வித்தவுட் அட்டாச்மென்ட்ஸ். ஸோ அவங்களுடைய பர்ப்பஸ் என்ன? கம்ப்ளீட்டா மத்தவங்கள இன்ஸ்பயர் பண்ணணும். மத்தவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணணும். மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த நாலேட்ஜ் மூலியமா, இல்ல அவங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த ஷேரிங்ஸ் மூலியமா. ஸோ அவங்களுக்கு தெரியும். அந்த மாஸ்டர்ஸ்க்கு வந்து தெரியும். உங்களுடைய பெஸ்ட்ட எப்படி ஆக்டிவேட் பண்றது? ஸோ அவங்களுடைய ஒரு லவ்விங் பிரசன்ஸ் ஓட நம்ம இருக்கும்போது, நம்ம நெறைய விஷயங்கள் கத்துப்போம். ஸ்பெஷலி பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் வந்து அவங்க இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க உங்களுடைய லைஃப்ல. "ஓ! நீ இப்படிதான் பண்ணணும். நீ இப்படி பண்ணியே ஆகணும்." அப்படின்னு யாரும் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. கம்ப்ளீட்டா நான் இன்டர்ஃபியரன்ஸ்ல இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்டர்ஃபியரன்ஸ்னா தண்ணி. ஸோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். அது பாட்டு ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். நம்மளுக்கு பெனிஃபிட் குடுத்துக்கிட்டே இருக்கும். எதுவுமே ரிட்டர்னுக்கு வந்து கேட்காது. ஸோ அந்த தண்ணி மாதிரி எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லாம ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம கான்ஸ்டன்ட்டா ஃப்ளோ ஆயிட்டே இருக்கணும். நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதே மாரி தண்ணி வந்து ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். நெறைய பேருக்கு அவங்களுக்கு என்னென்ன தாகம் இருக்குதோ, அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குதோ, அது வந்து குடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த மாஸ்டர்ஸ் வந்து என்லைட்டன்மென்ட்டா தான் பொறந்துருவாங்க. அவங்களுக்கு அந்த இல்யூஷன்ஸ், அந்த மாயா அது எல்லாமே வந்து டிஸ்டர்பே பண்ணாது. கன்ஃப்யூஸ் கூட பண்ணாது. ஸோ இந்த மாரி இருக்கும்போது, இந்த மாரி நீங்க ஆவுறீங்க அப்டின்னா, மல்டிபிள் ஃபோர்ஸஸ், ஹையர் வேர்ல்ட் மாஸ்டர்ஸ், காட்ஸ், குருஸ் அவங்க எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஏன்னா உங்களுடைய பர்ப்பஸ் வந்து உங்கள மீறி இருக்கு. நீங்க உங்களுடைய ஃபேமிலியும் பார்த்துக்கிறீங்க. அதே சமயத்துல மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உங்களுக்கு பயங்கரமான ஒரு பேஷன் இருக்குது. ஸோ அந்த ஒரு பேஷன் இருக்கிறதுனால, அந்த ஹையர் வேர்ல்ட் மாஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க எப்போலாம் அவங்களுக்கு அந்த வேலைகள் பண்றீங்களோ, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்களோ, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம, அந்த ஹையர் வேர்ல்ட் மாஸ்டர்ஸ் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. பிகாஸ் நீங்க வந்து இப்ப அந்த மாயத்துலருந்து வெளில வந்துட்டீங்க. நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம நீங்க ஷேர் பண்றீங்க, ஹெல்ப் பண்றீங்க. ஸோ கம்ப்ளீட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறீங்க. ஸோ அவங்களுக்கு அது ஒரு செலிப்ரேஷன். அவங்களுக்கு வந்து ஒரு டான்ஸ் அது. ஸோ இது வந்து டிஃபரண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் கர்மா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் கடன் இருக்கும். ஸோ கடன் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் ஸ்டேட்டுக்கு போறோம். அந்த பேலன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் என்ஜாய்மென்ட்ல போறோம். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம, எந்த ஒரு அட்டாச்மென்ட் இல்லாம கம்ப்ளீட்டா கிவிங் ஸ்டேட்ல போயிடுறோம். ஸோ இதுதான் அந்த ஒரு சைக்கிள். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ஜாய்மென்ட்டுக்காக தான் வரோம். ஸோ கண்டிப்பா நம்ம என்ஜாய்மென்ட் பண்ணணும். நம்ம சின்ன வயசுலேருந்தே அந்த என்ஜாய்மென்ட் கன்டின்யூ பண்ணிட்டே தான் இருக்கணும். பட் என்ஜாய்மென்ட் வந்து நம்மளுக்கு வருது, மெட்டீரியல் என்ஜாய்மென்ட் வருதுன்னா, ஓகே அதோட நிப்பாட்டக்கூடாது. அத மீறி நெறைய என்ஜாய்மென்ட் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த தேடல்லயும் நம்ம கான்ஸ்டன்ட்டா டிராவல் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் சுந்தரம் மாஸ்டருடைய மெசேஜ். ஓகே.